ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயல்கான டெஸ்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்களேன். புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யாருங்க? காசி ஆனந்தன், பாரதிதாசன், பாரதியார், வாணிதாசன். ஸோ புரட்சி கவி அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடியவர்ங்கிறது யாருன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது புரட்சி கவிங்கிறது யார்? பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னதுங்க? முத்தையா, இங்கே இருக்குது பி, வரதன், மாணிக்கம், ராசகோபாலன். ஸோ முத்தையாவா, வரதனா, மாணிக்கமா, ராசகோபாலனா? யாரோடது? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னதுங்க? முழு பேர் வந்து துரை மாணிக்கம். ஓகேங்களா? யாருக்கா தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, துரை மாணிக்கம். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்தது பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு எனும் நூலானது டேஸ் தொகுதிகளை கொண்டது. ஸோ பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறுங்கிறது மொத்தமாக எத்தனை தொகுதிகள் கொண்டது? மொத்தமாக 8 தொகுதிகள். சரிங்களா? அடுத்தது தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், அதாவது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம். அவ்வளோதான். அடுத்தது வந்து பாருங்கள். கமுக மரத்தின் இலைப்பெயர் என்னதுங்க? ஸோ கமுக மரத்தோட இயல்பெயர் வந்து இலைப்பெயர் வந்து என்னது? கூந்தல். அவ்வளோதான். அடுத்த 6வது கேள்வி வந்து பாருங்கள். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னவர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாரதியார். ஓகேவா? சரி, அடுத்தது 7வது கொஸ்டின். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கலிலியோவின் கருத்து இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இவர் சொன்ன கருத்து எந்த நூலில் தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவ மாலை. சரிங்களா? ஸோ திருவள்ளுவ மாலைங்கிற நூலை எழுதின ஆசிரியரோட பெயர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்தது 8வது கொஸ்டின். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்று வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஸோ இந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து எதுங்க? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பதிற்று 10. அடுத்தது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? ஸோ தமிழ் மொழி இருக்கக்கூடிய இலக்கண வகைகள் மொத்தமாக 5. என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். சரிங்களா? அந்த 5. அடுத்தது ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எத்தனை மாத்திரைங்க? ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். அக்ரிணை அப்படிங்கிற சொல்லோட மாத்திரை அளவு என்னன்னு பார்ப்போமா? ஆ அப்படிங்கிறது குறில், ஒரு மாத்திரை. அக் அப்படிங்கிறது வந்து ஆயுத எழுத்து, அரை மாத்திரை. ரீ அப்படிங்கிறது குறில், ஒரு மாத்திரை. நை அப்படிங்கிறது ஐகாரத்தின் படி சொல்லோட இறுதியில் அந்த ஐவரிசையிலேருந்து ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதோட மாத்திரை அளவு என்னதுங்க? ஒரு மாத்திரை. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 1, 2, 3, இங்கே ஒரு அரை இருக்குது, 3.5 மாத்திரை அளவு. சரிங்களா? ஸோ 3.5 மாத்திரைங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்து நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எப்படிங்க இருக்கும்? அசதியாக இருக்கும். சரி, அடுத்தது நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுங்க? நிலவென்று. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நிலவென்று. அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஸோ தமிழ் லெங்கல் அப்படின்னு வரணும். ஸோ தமிழ் எங்கள் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது நமக்கு. ஓகே. அடுத்து 16வது. அமுது கூட்டல் என்றுங்கிறத எப்படி பிரிக்கலாம்? அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரிக்கலாம். அமுதென்று அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? அமுது கூட்டல் என்றுன்னு பிரிக்கலாம். அடுத்து செம்பயிர் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு பிரிக்கலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். சரிங்களா? அடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. ஸோ உலகம் வந்து சுருங்கிடுச்சா? உலகம்ங்கிறது எந்த பொருள்? இங்கே மேதினி அப்படிங்கிறது. சரிங்களா? செந்தமிழ் அப்படிங்கிறத எப்படிங்க பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ். அவ்வளோதான். அடுத்து பொய் அகற்றும் அப்படிங்கிறத பொய் கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்து பாட்டு கூட்டல் இருக்குங்கிறத எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? பாட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது, பாட்டிருக்கும். அடுத்தது 8 கூட்டல் திசைங்கிறத எப்படி எழுதலாம்? 8 திசை. ஆப்ஷன் ஏ இருக்குது இல்லைங்களா? 8 திசை. அவ்வளோதான். அடுத்து 24வது கேள்வி. தொன்மைக்கான பொருள் வந்து சொல்லியிருக்காங்க. பொருள் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ தொன்மைனா என்னதுங்க? பழமை அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? எதிர்ச்சொல் கேட்டால் தான் என்ன சொல்லணும்? புதுமை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது
புறம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இடம் கூட்டல் புறம் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து சீரிழமை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சீர் கூட்டல் இளமை அப்படின்னு பிரிக்கணும், ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம்ங்கிறது சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி. அடுத்து கணினி கூட்டல் தமிழ்ங்கிறது கணினி தமிழ், ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடினவர் யாருங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதியார். அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு. சரியா? மாங்கிறதுக்கு நிறையா பொருள் இருக்குது, இங்கே அதில் நமக்கு விலங்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் என்னதுங்க? சுப்பு ரத்தினம். ஸோ நிறைய பேருக்கு பாவேந்தரும் வருமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கேட்டிருக்கிறது என்னதுங்க? இயற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இயற்பெயர் என்னது? சுப்பு ரத்தினம். ஓகேங்களா? அடுத்து பாரதிதாசனின் புரட்சிகரமான கருத்துக்களில் பொருந்தாதது எது? ஸோ பெண் கல்வி, பகுத்தறிவு, பொது உடைமை, இது எல்லாமே அவர் எழுதினது தான். அவர் கைம்பெண் மறுமணம் எழுதியிருப்பார், இங்கே ஆண் மறுமணம்னு கொடுத்துருக்கனால ஆப்ஷன் டி நமக்கு பொருந்தாதது. அடுத்தது பாரதிதாசனின் சிறப்பு பெயர் என்னதுங்க? பாவேந்தர். சரிங்களா? அடுத்தது தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடலை பாடியவர் யாருங்க? காசி ஆனந்தன். சரிங்களா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கா? நிர்மித்த, விளைவு, சமூகம், அசதி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்மித்தங்கிறது உருவாக்கிய, விளைவுங்கிறது வளர்ச்சி, சமூகங்கிறது மக்கள் குழு, அசதிங்கிறது சோர்வு. அப்போ 1 2 3 4 ரிவர்ஸில் வருதா? அப்போ 4 3 2 1ங்கிறதா நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான். சரி, அடுத்தது தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுங்க? ஸோ தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் நமக்கு கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ஆலி அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலினா கடல். சரியா? சரி, அடுத்து பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்னதுங்க? ஸோ பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. சரி, அடுத்தது பாவலரேறு எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? கனிச்சாறு, கொய்யாப்பழம், நூறாசிரியா, பாவிய கொத்து. ஸோ நிறையா பேர் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ எல்லாமே இவரோட நூல் தானங்கன்னு இருக்கும், ஆனால் அவர் எழுதினது என்னது? கொய்யா கனி, கொய்யா பழம் இல்லைல்ல. ஸோ அப்போ கொய்யாப்பழம்ங்கிறது தவறானது. அடுத்து பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஓகே, அப்போ மூணுமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது வான்தோன்றி வழிதோன்றி என்னும் பாடலை இயற்றியவர் வாணிதாசன். ஓகேங்களா? அடுத்தது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யார்? பாரதியார். அடுத்தது இடஞ்சொலி எழுத்தில் பொருந்தாதது எது? இந்த டயலில் இந்த மூணுமே இடஞ்சொலி எழுத்து தான். அப்போ அந்த நா அப்படிங்கிறது இடஞ்சொலியில் பொருந்தாதது. அடுத்தது தமிழ் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ் அப்படிங்கிற சொல் எந்த நூலில் ஃபர்ஸ்ட் டைம் இடம்பெற்றிருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தொல்காப்பியம். அடுத்தது பாகற்காய் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இதோட பொருள் என்னதுங்க? இனிப்பு அல்லாத காய் அப்படிங்கிறது இதோட பொருள். அடுத்து பூவின் இலைகள் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 7. அடுத்தது முத்தமிழில் பொருந்தாதது எது? இயல், இசை, நாடகம் தான் முத்தமிழ். கவிதைங்கிறது முத்தமிழில் வராது. அடுத்தது தமிழ் எண் 241. ஸோ தமிழ் எண் என்னங்க வரும்? கா, ஊ, க, சா அந்த இது வரும் இல்லைங்களா? அப்போ 2ங்கிறது எங்கே இருக்குது? ஊ, ஊ தான் 2. 4 இங்கே இருக்குது, இது 4. 1 இங்கே இருக்குது. அப்போ என்ன வரும்? இந்த ஊ, இந்த சு, இந்த கா. ஊ, சு, கா எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல நமக்கு இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது 49th கொஸ்டின். வேளாண்மை என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ வேளாண்மை அப்படிங்கிறது என்னதுங்க? இதுக்கு ஷார்ட்கட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம கிளாஸஸ்லேயே. ஸோ வேளாண்மை செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே, களி சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன வரும்? களி தொகை. ஸோ அடுத்தது பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது. ஸோ பழமொழியின் சிறப்பு என்னதுங்க? சுருங்க சொல்வது. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக கொஷினில் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாக்வைஸ் தொடுதிரை செயலி. சரி, இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா என்னதுங்க? வலஞ்சுழி. ஆக்சுவலாக இந்த வலஞ்சுழி இந்த பக்கம் வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ என்னது? ஃபஸ்ட் ஒனுக்கு 3. தொடுதிரை அப்படிங்கிறது டச் ஸ்க்ரீன். 2 செயலி அப்படின்னா ஆப். ஓகேங்களா? சரி, அப்போ 3 2 1ங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏல ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இயல் 1 கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக ஒரு யூனிட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்து படிங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.